வாழ, எனக்காக வாழ. சொல்லுகிறேன், to live in me, to live with me, to live for me. என்னோடு வாழ, எனக்காக வாழ, எனக்குள்ளே வாழ அவர் செய்கிற முதல் குறிப்பு என்னவென்றால், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்காக அவரே பலியானான். என்னுடைய அடிமைத்தனத்துக்கு இருந்து என்னை மீட்க, என்னுடைய பாவத்திலிருந்து மீட்க. திரையிலே பாருங்கள், from sin and slavery. எல்லாருமே ஏதோ ஒரு அடிமைத்தனம். திரும்ப திரும்ப ஊழியர்கள் கூட ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பார்க்காமல் இருக்க முடியவில்லை, பேசாமல் இருக்க முடியவில்லை, பழகாமல் இருக்க முடியவில்லை. ஏதோ சிந்தனை அலைவழிக்கிறது. அடிமைத்தனம். அது இல்லை என்றால் வாழ முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அது இல்லை என்றால் வாழவே முடியாது. இல்லை, வாழ முடியும். ஏன் தெரியுமா? அவரே, கவனியங்கள், உங்களை பசுத்தமாக்குறது மட்டுமல்ல, உங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. God wants, he knows your bondage. இரண்டாவது, he is more interested in your freedom. உங்களுடைய விடுதலையில மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது சொல்லுகிறேன், is more interested in the fellowship. எல்லாம் எப்படி ஆரம்பிக்கும்? முதலாவது frustration, இரண்டாவது freedom, மூன்றாவது fellowship. உங்களுடைய உறவை அதிகமாய் நேசிக்கிறார். வாசித்து பாருங்கள், கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14. ஒரு உறவை விரும்பும் ஆண்டவர். எனவேதான் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரை தேடுகிறேன் தேடுகிறேன் தேடுகிறேன். ஆதாமே எங்க இருக்கிறாய்? தேடி வந்த ஒரு தெய்வம். புதிய ஏற்பாட்டில சகைவே நீ சீக்கிரம் இறங்கி வா, தேடி வந்த ஒரு தெய்வம். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், இதோ கதவை தட்டுகிறேன், கதவை திற. உறவை விரும்புகிற ஆண்டவர். ஓடும் ஒரு மனிதன், அவன் உறவை விரும்புகிற ஒரு தெய்வம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எனவேதான் கொலோசியர் 2:13, உங்களுடைய எல்லா பாவங்களிலேயும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார், மன்னித்தார். இரண்டாவது, அவருக்கு எதிரே இருந்த கொலோசியர் 2:14, எதிரிட எதெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் குலைத்தார், எடுத்தார், சிலுவை மேல் ஆணி அடைத்தார். என்னை கவனிக்க வேண்டும். God is more interested in your sinful life, not only sinful life, slavery life. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் உன் வாழ்க்கையில உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் உன்னுடைய பாவத்திலிருந்தும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எனவேதான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடாத ஒரு நேசர். முதலாவது குறிப்பு frustration, இரண்டாவது குறிப்பு God is more interested in freedom, மூன்றாவது